இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலிருந்து ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஹால் டிக்கெட்டை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். rrbchennai.government.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் இன் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்னு இதில் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் ஹியர் வியூ டவுன்லோட் இ-கால் லெட்டர் மற்றும் சிட்டி இன்ஃபர்மேஷன். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஆர்பிஎஃப்கான சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கான ஒரு ஹால் டிக்கெட்டை வெளியிட்டிருக்காங்க. கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்தா விரைவில் ரிலீஸ் பண்ணாங்க. பட் இப்போதைக்கு எஸ்ஐக்கான ஒரு ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் என்ன, மந்த் என்ன, இயர் என்ன அப்படின்னு என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கூட கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து கேண்டிடேட்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இ-கால் லெட்டர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 டிசம்பர்லேருந்து 13 டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு 4 நாட்களுக்கு முன்னாடி தான் உங்களுக்கான இ-கால் லெட்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ 4 டேஸ்க்கு முன்னாடி தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட் வரும். ஸோ இவருக்கு வந்து பார்த்தா 2ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்றதால 4 நாட்களுக்கு முன்னாடி இப்போ ஹால் டிக்கெட்டை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 3ஆம் தேதி எக்ஸாம் இருக்கவங்க நாளைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம் இருக்கோ 4 டேஸுக்கு முன்னாடி தான் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் என்றைக்கு எக்ஸாம்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்க சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பில் போயிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் டவுன்லோட் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம் இருக்க போது, எந்த தேதியில் எக்ஸாம், எந்த சிட்டியில் எக்ஸாம் அப்படின்றத வரை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இ-கால் லெட்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இ-கால் லெட்டர் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இ-கால் லெட்டர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது திஸ் இ-கால் லெட்டர் இஸ் வேலி ஒன்லி வித் ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி. ஓகே, இந்த ஹால் டிக்கெட் கூட கால் லெட்டர் கூட ஏதாச்சும் ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க, சிக்னேச்சர் கொடுத்துருப்பாங்க. அடுத்த கட்டமாக ரோல் நம்பர் என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, நேம் என்ன எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம் சென்டர், ஸோ இங்கே தான் போயிட்டு உங்களுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹால் டிக்கெட்டில் எக்ஸாம் டேட்டில் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அங்கே போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் டேட்டும் கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி ஷிஃப்ட்டு, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டாக அதேமாதிரி ரிப்போர்ட்டிங் டைம் எத்தனை மணிக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் லாங்குவேஜ் என்ன அப்படின்றத வரை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஒரு சில பேர் வந்து பார்த்தா எஸ்சிஎஸ்டிக்கு ரயில்வே டிக்கெட் கொடுத்துருப்பீங்க, அது கீழே உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நீங்கள் எதையுமே வந்து ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ 2 பக்கம்னா 2 பக்கத்து ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் ப்ரிண்டர் எடுத்துகிட்டு போங்க. அதை மட்டும் கேட்பாங்க. ஸோ ஹால் டிக்கெட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க. ஹால் டிக்கெட்டில் இருக்க இன்ஃபர்மேஷன் இதுதான். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தா லெஃப்ட் தம்பு, ரைட் தம்புலாம் சிக்னேச்சர்லாம் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் இப்போ போட வேண்டியதில்லை. நீங்கள் டேரெக்டாக எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டு அதெல்லாம் பண்ணால் போதுமானது. இப்போ நீங்கள் எதுவுமே ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் ஹால் டிக்கெட் உங்களுக்கு கால் லெட்டராக வந்து கொண்டு போங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் அவசியமானது. கேண்டிடேட் ஷுட் ரிப்போர்ட் அட் த எக்ஸாம் சென்டர் வெல் இன் அட்வான்ஸ் ஆஃப் த ரிப்போர்ட்டிங் டைம் இண்டிகேட் ஆன் த இ-கால் லெட்டர் டு கம்ப்ளீட் த ஆக்டிவிட்டி சச் அஸ் ஆதார் லிங்க்டு பயோமெட்ரிக் ஆதென்டிகேஷன் ஆஃப் த கேண்டிடேட், கேப்சர் பயோமெட்ரிக் அண்ட் ஃபோட்டோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டில் கண்டிப்பாக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆதார் ஆதென்டிகேஷன் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் டு நோட் த ஃபாலோவிங் டைமிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோ கேண்டிடேட் வில் பி அலோட் இன்சைட் த சென்டர் ஆஃப்டர் கேட் க்ளோசிங் டைம் ஃபார் த டேட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே போகல, ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே போகல அப்படின்னா கண்டிப்பாக கேட் க்ளோஸ் பண்ணிவிடும், அப்புறம் உள்ள அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் டு லொக்கேட் த டெஸ்ட் சென்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி நீங்கள் லொக்கேட் பண்ணிட்டு அந்த டைமுக்குள்ளே வாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. த இ-கால் லெட்டர் இஸ் டு சப்மிட்டட் ஃபார் வெரிஃபிகேஷன் அட் த டைம் ஆஃப் த டெஸ்ட் அட்லீஸ்ட் 2 ஒரிஜினல் அண்டு வேலிட் ஃபோட்டோ ஐடென்டிகான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் வந்து பார்த்தா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கொண்டு போங்க அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க.
அதாவது வந்து பார்த்தா நாட் ஃபோட்டோ காப்பி இருக்கக்கூடாது, ஸ்கேனடாக இருக்கக்கூடாது, எக்ஸ்பிளனடாக இருக்கக்கூடாது. ஸோ ஒரிஜினல் கொண்டு போங்க. ஓட்டர் ஐடி கார்டு, ஆதார் கார்டு, பிரிண்ட் அவுட் ஆஃப் இ ஆதார் எடுத்துக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, இ பேன் கார்டு அவுட் இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போங்க. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கொண்டு போனால் போதுமானது. ஸோ அட்லீஸ்ட் 2 ஒரிஜினல் கேட்டிருக்காங்க. ஸோ 2 முடிஞ்சளவு 2 டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் எப்படி இருக்கும், எக்ஸாம் எப்படி இருக்கும், அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதாங்க உங்களுக்கான ஹால் டிக்கெட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஆர்பிஎஃப்லேருந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் மற்றும் கால் லெட்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கான்ஸ்டபிளுக்கு விரைவில் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.